ஹலோ நண்பாஸ், ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுறதுல ஹாப்பி. இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன் பஞ்ச் மேன் சைதாமாவோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி தரேன். ஸோ இப்போ வாங்க கைஸ், இனி வீடியோக்குள்ளே சைதாமாவோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீக்னஸை பற்றி பார்ப்போம். சைதாமாவோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் எர்த்திலிருந்து 1 செகண்டில் 3க்கு ட்ராவல் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் காரணம் அவரோட ஸ்பீடு தான். அவர்கிட்ட லைட்னிங் அளவுக்கு ஈக்குவலான ஸ்பீடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா அவர்கிட்ட இருக்க மெயின் பவர் என்னென்னா பஞ்ச் பவர் தான். அவரால் ஒரு பஞ்சில் எப்பேற்பட்ட எனிமையாக இருந்தாலுமே தோக்கடிச்சிட முடியும். அது எவ்வளோ சைஸில் இருந்தாலுமே சரி, எவ்வளோ பலசாலியாக இருந்தாலுமே சரி. இது வரைக்கும் அனிமேல காட்டினதில் நம்ம சைதாமா கிட்டேருந்து 1 பஞ்சுக்கும் மேலே வாங்கி இறந்து போன ஒரே ஒரு ஏலியன் தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனோன்னா நம்ம சைதாமாவுக்கு லிமிட்லெஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குது. இதெல்லாம் கிடைக்க அவருக்கு 5 இயர்ஸ் ட்ரைனிங் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்னடா ட்ரைனிங் நிறைய பேர் கேட்பீங்க. அது என்ன அப்படின்னா 100 புஷ்அப்ஸு, 100 சிட்டப்ஸு, 10 கிலோமீட்டர் ரன்னிங்கு தினமும் பண்ணுவாங்களாமா. இப்போ நானும் இது தொடர்ந்து அந்த வருஷம் செஞ்சால் நானும் 1 பஞ்ச் வேணால் மாறிடலாமான்லாம் கேட்காதீங்க. ஸோ சைதாமா கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது, அதுவும் லிமிட்லெஸ் ஸ்ட்ரென்த் இருக்குது. அப்போது அவருக்கு லிமிட்டே இல்லையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, லிமிட் இருக்குது. பட் அந்த லிமிட்டை சைதாமா ரீச் பண்ணாருன்னா எர்த்தே தாங்காது, வெடித்து செதறிடும். இந்த ஸ்ட்ரென்த்தை அவர் அட்டெயின் பண்ணுறதுக்காக பட்ட கஷ்டம்லாம் எக்கச்சக்கமானு சொல்லலாம். ஸோ இன்னும் சொல்ல போனோன்னா அவர் மண்டையில் விழுந்த வழுக்கையே இந்த ஸ்ட்ரென்த்தை அட்டெயின் பண்ணுற சமயத்தில் தான் விழுந்திருக்கும். அவரோட பவரை வச்சு ஒரு மிகப்பெரிய எரிக்கலையே அடித்து செதற விட்டுருப்பார். அதுலேயே நமக்கு சைதாமாவோட பவர் என்ன அப்படிங்கிறத புரிய வச்சுருப்பாங்க. இது வரைக்கும் வந்த 2 சீசனில் இவர் எத்தனையோ தடவை பூமியை காப்பாற்றிருப்பார். ஆனாலும் மக்கள் இவரை ஒரு சூப்பர் ஹீரோனே ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போது நம்ம சைதாமாவோட வீக்னஸை பற்றி பார்த்துடலாம். சொல்லப்போனோன்னா சைதாமாவுக்கு வீக்னஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாது. இது வரைக்கும் வந்த 2 சீசனில் அனிமேலையுமே காட்டியிருக்க மாட்டாங்க. மாங்காவில் காட்டியிருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பட் எனக்கு மாங்காவை பற்றி பெருசாக தெரியாத காரணத்தினால அதை பற்றி எனக்கு தெரியலை. பட் அனிமேவை பொறுத்த வரைக்கும் சைதாமா கிட்ட வீக்னஸ் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் பெருசாக நிறைய நேரம் அடி வாங்கியிருக்கவே மாட்டார். உங்களுக்கு அப்படி பெருசாக அவரோட வீக்னஸை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீக்னஸை விட அவருக்கு பயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அனிமேல அவருக்கு பயம் இருக்க மாதிரி காட்டல, பட் அவர் உள்ளுக்குள்ளே பயத்தை வச்சுருக்க மாதிரி ஒரு தடவை காட்டியிருப்பாங்க. அதை நம்ம பயம்னு கூட எடுத்துக்க முடியாது. ஸோ அது அவருக்கான ஒரு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒருத்தன் அவர்கிட்ட இருந்து ஒரு அடிக்கு மேலே வாங்கினதே கிடையாது, அதனால அவர் அதிர்ச்சி ஆயிருக்கு. ஸோ சைதாமாவுக்கு வீக்னஸ் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. இந்த வீடியோவை இப்போ முடிச்சுக்கலாம். இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா பாய், லவ் யூ, டேக் கேர், வரட்டா. Just let me lose interest. 1, 2, 3. Happy birthday!